அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நமது நாடுகள் எல்லாம் அந்த அதாவது இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் என்று ஒளிபரப்புவார்கள். சஹருடைய நேரத்தில் எல்லாம் சஹர் முடிவு நேரம் என்று ஒன்றை அறிவிப்பார்கள். சஹர் முடிவு நேரம் என்று ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடத்துக்கு முன்பு அறிவிப்பார்கள் சஹர் முடிவு நேரம். இது உண்மையிலேயே அதாவது நபியுடைய சுன்னாவுக்கு எதிரான ஒரு செயல், நபியுடைய சுன்னாவுக்கு ஒரு மாற்றமான செயல். இதால் ஏற்படுகிற விளைவுகளை பாருங்க. சில நேரங்களில் இந்த சஹர் முடிவு நேரத்துக்கு பிறகு அதாவது கண் விழித்து விட்டால் பாங்கு சொல்றதுக்கு நேரம் இருக்கும், ஆனா அவங்க நோன்பு நோக்க மாட்டாங்க. ஏன்னா சஹர் நேரம் என்ன செஞ்சுட்டு அந்த நேரம் முடிந்து விட்டது. இப்படியான விளைவுகள்லாம் இதுல ஏற்படுது. உண்மையில நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இதற்கு ஹதீஸ்கள் ஆதாரம் இருந்தா பரவாயில்ல. என்னத்தை எடுத்து வைக்கிறாங்க? ஒரு நபித்துவரிடம் கேட்கப்படுது, அதாவது நீங்க சஹார் செஞ்சுட்டு நபியோட சஹார் செஞ்சீங்க, அந்த சஹாரை பத்தி சொல்லும் பொழுது அவர் எப்படி சொல்றாரு, நாங்கள் நபி சஹார் செஞ்சு விட்டு தொழுகைக்காக அந்த சுபஹுடைய ஃபஜ்ருடைய தொழுகைக்காக செல்லக்கூடிய அந்த நேரத்தை பத்தி சொல்லும் பொழுது 50 வசனங்கள் ஓதுகின்ற நேரம் என்று குறிப்பிடுகிறார். 50 குர்ஆனுடைய வசனங்கள் ஓதுவதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுமோ அந்த அளவு ஒரு கேப் ஒன்று இருக்கும், நாங்க சஹார் செஞ்சு முடிகிறதுக்கும் அந்த ஃபஜ்ருடைய அதானுக்கும் இல்லைங்க அவன் சொல்றது. அப்ப இதை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இதை வச்சு சிலர் ஆதாரம் வைப்பார்கள். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரையில இது கட்டாயமாக இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வரல. ஹதீஸ் தெளிவா வருது, நீங்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்லும் பொழுது நீங்க சாப்பிடுங்க, நீங்க என்ன செய்யுங்க, தாராளமா உண்ணுங்க, பருகுங்க, நீங்க சாப்பாட உணவை வந்து நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எப்ப பிலால் ரலியல்லாஹு அதாவது உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு எப்போது அதான் சொல்வாரோ அது சுபஹுக்குரிய சுபஹு தொழுகைக்குரிய அதான். அந்த அதான் சொல்லப்படும் பொழுது நீங்கள் உண்ணுவதை பருகுவதெல்லாம் நிறுத்தி விடுங்கள் என்று நபி அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன தெரியுது, இது புகாரி போன்ற கிரந்தங்கள் வரக்கூடிய ஹதீஸ். அதாவது ஃபஜ்ருடைய அதான் வரை ஒருவருக்கு அந்த சஹர் செய்வதற்குரிய நேரமாக இருக்கிறது. ஃபஜ்ருடைய அதானை அவர் செவிமடுப்பார் என்றால் உண்ணுவதை பருகுவதெல்லாம் அவர் நிறுத்த வேண்டும் என்று இந்த ஹதீஸ் சொல்லுது. அப்ப எனவே இதோ நம்ம சமூகத்திலே நாம் காணுகின்ற ஒரு பரவலான ஒரு தவறாக இருக்கிறது. என்ன தவறு? இப்படி சஹர் முடிவு நேரம் என்று அறிவிப்பது இது சுன்னாவிலே இதற்கு ஆதாரம் கிடையாது. இப்ப நாங்க சொன்ன செய்திகள் தான் நமக்கு கிடைக்குது, ஆதாரப்பூர்வமான செய்திகள். எனவே இது நாங்க காணுகின்ற தவறு. இது மாதிரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் பல தவறுகள் இருக்கின்றன. தவறுகள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சில பிதுஅத்துகள் இப்ப இரவு தொழுகையோடு சம்பந்தப்படுத்தி இருக்கிறது. இந்த பிதுஅத்துகளை விட்டெல்லாம் நாங்க என்ன செய்யணும், மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் அல் குர்ஆன் சுன்னா எப்படி நமக்கு சொல்லி இருக்கிறதோ அந்த முறையிலே நமது இபாதத்துகளை வணக்கங்களை அமைத்துக் கொள்வதற்கு நாம் முயல வேண்டும். ஏனென்றால் நாம் ஒரு இபாதத்தை வணக்கத்தை செய்வதனுடைய நோக்கம் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைத்து அதன் மூலமாக சுவனம் செல்ல வேண்டும். ஆனா நபி அவங்க என்ன சொன்னாங்க, யார் நாம் ஏவாத ஒன்றை கட்டளையிடாத ஒன்றை புதிதாக மார்க்கத்தில் ஏற்படுத்தி செய்வாரோ அது நிராகரிக்கப்படும். அதுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த பெருமதியும் இல்லை. ஒவ்வொருத்தரும் தான் விரும்பிய மாதிரி செய்ய நினைக்கிறார் என்றால் ஒரு தூதர் ஏன் அனுப்பப்பட வேண்டும்? ஒரு தூதர் அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பி அந்த தூதர் மிகப்பெரிய கஷ்டங்களை தியாகங்களை எல்லாம் பட்டு மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் தான் நினைச்ச மாதிரி மார்க்கத்தை முடிவு செய்யலாம் என்றால், தனக்கு எது சரியாப்படுதோ அதை செய்யலாம் என்றால் ஒரு தூதர் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா ஆதாகுமுர் ரசூல ஃபஹுது, அந்த தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டு அவர் உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் முழுமையாக விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே நறுமையானவர்களே, நாம் சுன்னாவை சரியாக அடையாளம் கண்டு அதன்படி நமது செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக இவ்வளவு பேர் செய்யறாங்களே, இவ்வளவு ஊர்கள் நடக்குதே, இவ்வளவு பேர் செய்யறாங்களே, இப்படி செய்யும் பொழுது தவறாகுமா என்ற வாதங்கள்லாம் எடுபடாது. குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறதா அது மார்க்கம். இவ்வளவு பேர் செய்யறாங்க என்பதெல்லாம் மார்க்கமாக வராது, அல்லது இவ்வளவு காலம் செய்யறாங்க என்பதெல்லாம் மார்க்கமாக வராது. குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறதா அது மார்க்கம். எனவே அந்த தெளிவோடு நமது இபாதத்துகளை வணக்கங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும்.